ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரவை கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல அருமையான டேஸ்ட்டில் அழகாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய். இந்த மிளகாய் வந்து நல்ல காரமாகவே இருக்கும், அதனால் நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு, அதையும் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் காய் சேர்த்துக்க போகிறோம். அந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கேரட், 1 கப் அளவுக்கு க்ரீன் பீஸு. இந்த கேரட் கட் பண்ணது பார்த்திங்கன்னா 1/2 கப் இருக்குது. இந்த க்ரீன் பீஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். ரவை இந்த மாதிரி வறுப்பட்டதும் கொஞ்சம் வாசம் வரும், கொஞ்சம் கலர் மாறும். அப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ திரும்பவும் அந்த பேன் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா 4-5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துப்போம் இந்த காயெல்லாம் வதக்குற அளவுக்கு. அந்த ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துப்போம். அதையெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை இலையும் இது கூட சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுடலாம். எல்லாம் கொஞ்சம் வதங்கி கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் கேரட், 1 கப் க்ரீன் பீஸ், 2ஐயும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அதை ஆயிலில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவையையும் இது கூட சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வதக்கி விட்டுடலாம் அந்த ஆயிலில். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துப்போம். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்திருந்தேன், அந்த 1 கப்புக்கு 3 கப் அதே கப்னால தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கையிலே அப்படியே நம்ம திரும்பி கலந்து விட்டுக்குவோம், அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு பிறகு மூட வேண்டாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள், ரவை நமக்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் அதிகமாக இல்லை. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பரான இந்த ரவை கிச்சடி அழகாக நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த நெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற அந்த ரவை கிச்சடி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதே டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். வீட்டில் ரவை உப்புமா பிடிக்காதவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.